கலையை கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன தெரியுமாங்க? இப்படிப்பட்டவருக்கா இப்படிப்பட்ட மகன். அது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பாவை அப்படியே ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இதே கொஞ்சம் வளர்ந்தவன என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா ரொம்ப சாது, பையன் பயங்கர வாழ்த்தனம் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவொடனே ரொம்ப சேட்டை போடணுன்னு என்ன சொல்லுவாங்க, அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது, அதெல்லாம் பையனை தாய் மாமா வீட்லயாவது ஆச்சி வீட்லயா விட்டு வளர்த்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு தாய் தகப்பனும் குழந்தைகளை பிரித்து வைக்கணும் அதெல்லாம் ஜாதகத்தில் கிடையாது. சரிங்களா? அப்பாவுக்கு ஆகாது, மகனுக்கு ஆகாது, வீட்டில் இருக்கிற கிரகங்களே நீங்கள் சொல்லக்கூடாது. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், சூரியன் தானே ஆத்மகாரகன், சூரியன் தானே தந்தை இல்லையா? அப்போ சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தானே அரசு வேலை கிடைக்குது, அரசியலில் ஜொலிக்க முடியும், வேற அதிகாரமாக இருக்க முடியும், டாக்டர் ஆக முடியும், டாக்டரேட் பட்டம் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது சூரியனை ஏன் பாவ கிரகத்தில் ஒன்று சேர்த்துருக்காங்க, சுப கிரகத்தில் வச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருதா? அதனால அதுக்குள்ள டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அப்பாட்ட போய் பையன் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கும் நீங்கள் என்னோட ஃபுல் வீடியோ பார்க்கணும். முதல்ல அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ அவ்வளோவே உங்களுக்கு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ சூரியன்கிறத நீங்கள் வந்து மனசில் எதை வச்சுருக்கணும் தெரியுமா? இந்த ஒரு 10ஐயும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவரோட காரணம் ஆத்மபலம், ஆத்ம காரணம் தான் சூரியன். அவர் டேலண்ட் உண்டுல, திறமை, கண்டிப்பு, வலிமை, துணிவு, கோபம், மந்திர உபாசனை. அதான் சூரியன் எங்க இருந்து, சிவனுடைய நெற்றிக்கண் இல்லையா? அப்போ அவர் சிவ பக்தராக இருப்பாரு. அரசு வேலை, கொடூர குணம், தந்தை. இந்த 10ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் என்னென்ன வேலை செய்வாருங்கிறத உங்க ஜாதக ரீதியா நீங்க பார்த்துடலாம். நான் எப்பவுமே பொதுவான பலனா சொல்ல மாட்டேன். உங்க ஜாதகத்திலேயே நீங்க சூரியன் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதை விட நிறைய 500 காரணம் இருக்கும். நம்ம ஒரு 10 இடத்த ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ அவர் ஏன் நம்ம வந்து அசுப கிரகம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தெரியணும். ஏன் அப்பாவும் பிள்ளையும் ஆகாது அப்படி சொல்றாங்க? இப்போ சூரியன்கிறது என்ன பாருங்க, முள்செடி. சூரியன் தான் முள்செடி. இப்போ ஒரு முள்செடியை போய் நீங்க குத்துவீங்கன்னு வச்சுக்கோங்க. குத்துனா யாருக்கு வலிக்கும்? செடிக்கு வலிக்குமா, உங்களுக்கு வலிக்குமா? உங்களுக்கு தானே வலிக்கும். இப்போ ஒரு முள்செடியை போய் நீங்க உரசிட்டு போறீங்க, யாருக்கு சேதம்? நமக்கு தானே சேதம். முள்செடி சம்பிட்டீங்க, யாருக்கு? அப்போ முள்செடிங்கிற சூரியன் தந்தைக்காரன், இடிக்கிறது யாரு? நம்ம மகன். அப்போ அப்பாவை போய் நம்ம மோதுனா நம்ம ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ நம்ம அப்பாட்ட நம்ம போய் மோதக்கூடாது. சரியா? பாயிண்ட் புரிஞ்சுதா? சரி, ஏன் அதை அசுப கிரகம்னு சொன்னாங்க? இப்போ சூரியனோட காரகங்கள்ல அதோட சுவை என்னது? கசப்பு. அப்போ அவர் குணம் என்னது? கோப குணம் இல்லையா? அசுர குணமும் உண்டு அவருக்கு. சுவை வந்து கசப்பு தன்மை. அப்போ இந்த கசப்பு இதுவும் சேரும்போது மேக்சிமம் உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல இந்த கசப்பு தன்மை அதிகமா செயல்படும். அது வந்து இருக்கிற இடத்தையும் பாதிக்கும், அதை பார்க்கக்கூடிய 7ஆம் பாவத்தையும் பாதிக்கும். அப்ப ஏதாவது ஒரு விளைவுகள் சங்கடமான வரும். அதனாலதான் அந்த சூரியனை வந்து அசுப கிரகத்தோடு சேர்த்திருக்காங்க. ஓகேயா? அல்ல சூரிய பொதுவா வெளிநாட்டுல எல்லாம் சூரியன் சுப கிரகத்தான் இருக்கு. நாம ஏன் அசுப கிரகம்னா இந்த மாதிரி தான். சரியா? அப்புறம் சூரியனுங்கிறது மருந்து உண்டு, அதோட காரணம். அதனால மருந்துன்னா என்னது? இப்போ மருந்து கசக்கும் இல்லையா? அப்போ நம்ம மருந்து கசக்குன்னு சொல்லி நோய் இருந்தால் நம்ம சாப்பிடாம இருக்கோமா? இல்லை. நோய் சாப்பிட்டா தானே குணமாகும். அதனால தான் அது விருந்தே மருந்துன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மருந்தை சாப்பிட்டோன்னா நோய் குணமாகுது. அப்போ நோயிலேருந்து விடுதலை ஆகணும்னா மருந்து. அதனால தான் மருந்துக்காரன் அவராக இருக்கிறனால தான் அவங்க டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சூரியன் டாக்டர் பட்டம் வாங்கலாம். அரசியல், அவர் தான் அதிகாரத்தன்மை இருக்குல்ல, அரசியலில் ஜொலிக்கலாம், அரசு வேலை கிடைக்குது. ஓகே, அதனால மேக்சிமம் மருந்து சாப்பிட்றதா இருந்தா சூரியன் வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாது சூரிய ஓரையாவது நம்ம மருந்து சாப்பிட்டாச்சுன்னா சீக்கிரம் நோய் குணமாகும். அதனால தான் முன்னாலே ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேயா வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நம்ம மாமா வீட்டில் போய் நிற்போம், ஆட்சி வீட்டில் போய் நிற்போம், அங்கே பயங்கர விருந்தாக இருக்கும், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஒன்று அவங்க வருவாங்க, நம்ம போவோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை லீவாக வச்சிருக்கு.
அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இது மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் அப்பாவும் மகனும் ஆகாது எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லையா? இப்போ ஒரு இதில் சொல்கிறேன்னா, இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. எந்த லக்னமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் எதாவது லக்னம் மிதுன லக்னம். அப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம்னா தந்தைக்காரகன், இது சனி பகவான் வீடு அப்படின்னா 9ஆம் இடம் சனி பகவானோட வீடு. இப்போ அவருக்கு சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீசமாயிட்டார். அப்போ 9ஆம் காரகம் வந்து சனி பகவான் வீடு, அதோட அதிபதி வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 5, 9ங்கிறது என்னது? இது பூர்வ புண்ணியாதிபதி, இது பாகிஸ்தானாதிபதி. அப்போ அப்பாவும் மகனும் எப்படி இருக்காங்க? இது சனி பகவான், இது சுக்கிரனோட வீடு. அப்போ சூரியனுக்கு யாரு? சனியோட பிடிக்காது, அப்பாவும் மகனுக்கும் பிடிக்காது. அப்போ சூரியனுக்கு சுக்கிரன் வீடு பகை வீடு. முதல்ல உங்க ஜாதகத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்த்துக்கணும். பகை வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா பார்க்கணும். சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் என்னலாம்? செவ்வாய், புதன், சந்திரன், குரு. இந்த 4 வீடு அவருக்கு நட்பு கிரகமான வீடு. ஓகே, அப்போ அந்த வீட்டில் இருந்தால் அப்போ இந்த இடத்துல சூரியன் வந்து நீசமாயிட்டார். அப்போ இது ஏன் அப்பா மகனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்கன்னா, அப்பாங்கிறது சனி பகவானோட வீடா. அப்பா வந்து கொஞ்சம் பழைய காலத்திலே இருப்பார். எப்படி இருப்பாரு? இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார். பையன் சுக்கிரனோட வீட்டில் இருக்கான், அவன் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்னு நினைப்பான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுமா இருக்கும். நம்ம இப்படி இருக்கணும்னு சொன்னா அவன் இப்படிதான் இருப்பேன்பா இல்லையா? அப்படிதான் ஒரு சின்ன இதை வருமே தவிர அப்பா மகனும் ஒரே வீட்டில இருந்து ஆகாது அப்படிலாம் எடுத்துக்க கூடாது. அப்ப இதுவும் காத்துராசி, இதுவும் காத்துராசி. அப்ப என்ன பண்ணுவாங்க? பையன் படிச்சு வேலையில வெளிநாட்டுல இருப்பான். அப்ப அப்பா மகன் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுல வேலையில படிக்க விஷயத்துல இப்படிதான் பிரிஞ்சிருப்பாங்களே தவிர சண்டை போட்டு பிரிய மாட்டாங்க. புரியுதா? பொதுவாக எப்பவுமே சூரியன் எந்த வீட்டிலலாம் இருந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் கேந்திரம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடத்துல இருக்கிறத விட 1, 5, 9 திரிகோணம் இந்த இடத்துல இருக்கிறத விட 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்துல சூரியன் இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா 3ஆம் பாவங்கிறது தைரிய வீரியஸ்தானம், 6ஆம் பாவங்கிறது வெற்றி ஸ்தானம், 10ஆம் பாவங்கிறது சூரியனுக்கு திக்பலம், 11ஆம் பாவங்கிறது பண தட்டுப்பாடே வராது. அப்போ சூரியன் உங்க ஜாதகத்துல இந்த 4 இடத்துலயும் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், அரசியல்ல ஜொலிக்கலாம், ஓகே, டாக்டரை படிக்கலாம், நம்ம தைரியமா டாக்டர் படிக்கலாம். அப்ப இப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் லக்னத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் உங்களுக்கு லக்னம், சரி இதை போட்டுமா? இதுல உங்க லக்னத்துல இருக்காருன்னா அப்ப இதுல சூரியன் இருக்காரு. அப்ப பையனை பார்த்தோன்னு நம்ம என்ன நினைப்போம்? மாப்பிள்ளை வராரு, லக்னத்துல சூரியன் இருக்கு, பையன் அழகா இருப்பான். எப்படி இருப்பான்? நெத்தி அழகா இருக்கும், மூக்கு அழகா இருக்கும், ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கும், எல்லாமே பார்ப்போம். பார்த்தோன்னு நம்ம சொல்லுவோம், மாப்பிள்ளை நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோமா? ஹேண்ட்ஸமா இருக்காரு, சரி நமக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பிள்ளைங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அது உள்ளுக்குள்ள குணம் எப்படி இருக்குன்னு யாருக்கான்னு தெரியுமா? லக்னத்துல சூரியன் இருந்தா கோபம் ஜாஸ்தியா இருக்கும், சிவபக்தனா இருப்பான், நல்ல பக்தியும் இருக்கும், கோபம் ஜாஸ்தியா இருக்கும், பித்த நோய் இருக்கும், கண் பார்வை கோளாறு இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். அப்போ உள்ளுக்கு அவன் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப ஜாதக ரீதியா லக்கணத்துல சூரியன் இருந்தா இந்த மாதிரி இருக்கும். அப்ப 7ஆம் இடமும் பாதிக்குமா? 7ஆம் இடம் பாதிக்கும்போது 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? திருமணம் இருக்கு. அப்ப லக்கணத்துல சூரியன் இருக்கும்போது திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கு? தாம்பத்தியம் 7ஆம் பாவம் தான். அப்ப தாம்பத்தியத்திலையும் கொஞ்சம் ஈடுபாடு குறைவா இருக்கும். இதே மாதிரி சம்பந்தக்காரர் 7ஆம் இடம் தான். இப்ப சம்பந்தக்காரோட உறவு நம்மளுக்கு சூட்டபிளா இருக்காது. கூட்டு தொழிலும் 7ஆம் பாவம் தான். இந்த 7ஆம் பாவத்து காரணங்கள் எல்லாம் நமக்கு சரியா இருக்காது. ஓகே, இப்ப சூரியன் வந்து உச்சத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ. மேஷத்துலதான் சூரியன் உச்சம் அடைகிறார். சூரியன் உச்சத்துல இருந்தா எப்படி இருக்கும்? பையன் நல்ல டேலண்டா இருப்பான், நல்லா படிக்கக்கூடிய பையனா, பேரும் புகழுமா இருப்பான், அரசியல்ல இருக்கலாம், அரசு வேலையில இருப்பான், நல்ல ஒரு டேலண்டா இருக்கக்கூடிய பையனா இருப்பான். இப்போ சூரியன் உச்சத்துல இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு அது 3, 6, 10, 11 இடமா இருந்தா டக்குன்னு வேலையும் கிடைச்சிடும், படிப்பு டாக்டராகவும் படிக்கலாம். இதே இது சூரியன் நீசமா இருந்தா படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது ஒருக்க படிக்கிறதா, இவன் ஒருக்க படிச்சா புரிஞ்சுப்பான், இவன் ஒரு படிக்க 4 தடவை படிக்கணும். ஆனா இதே அவனுக்கு சுபக்கிரகம் குருவா புதனா சந்திரனா பார்த்தாச்சுன்னா பையன் நல்ல கௌரவமா, நல்ல தீய பழக்கம் இல்லாம நல்ல பையனா இருப்பான். ஓகே, இதே சூரியன் சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அவரோட வீடு. சூரியன் சிம்மத்துல இருந்தா ராசியில இருந்தாலும் சரிதான், நவாம்சத்துல இருந்தாலும் சரிதான், அவரு 9ஆம் வீட்டுக்கு ஒரு 9ஆம் வீடா இருக்காரு இல்லையா?
இந்த 9ஆம் வீட்டுக்கு அவர் 9ஆம் வீடா வரனால இவங்களுக்கு நிறைய நிலபுலன்கள் இருக்கும். நல்ல வசதி, உடல் நலம், இது உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ சூரியன் இதில் இருக்காங்க, கன்னியில சூரியன் இருக்காரு. கன்னியில சூரியன் இருந்தால் மேக்சிமம் அவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தை தான் பிறக்கும். ஓகே, இதே மீனத்தில் சூரியன் இருந்தால் பெண்களை மதிக்கக்கூடியவனா இருப்பான். எந்த பெண்களை பார்த்தாலும் கும்பிடுவான். அந்த மாதிரி நல்ல மரியாதை உள்ள பிள்ளையா இருக்கும். இதே கடகத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடகம் சந்திரனோட வீடு, அப்போ மதிநுட்பம் நல்லா இருக்கும், நல்ல டேலண்டாக இருப்பான். வேணா அது நீரோட வீடு, நீர் ராசி இல்லையா, அதில் போய் சூடு வெப்பம் போய் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நீர் கட்டி மேலே கொப்பளமாக வரும். வேற மற்றபடி பையன் நல்ல டேலண்டான பையன் தான். மகரத்தில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்டாக இருப்பாங்க. ஓகே, இப்படி ஒவ்வொரு கிரகத்திலையும் சூரியன் இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அப்போ நம்ம எதுவும் யாரும் என்ன சொல்லக்கூடாது, அப்பா மகனுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? சரி, நாளைக்கு வேற ஒரு பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.